அந்த காலத்துல யாரெல்லாம் இருந்தா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிறக்கக்கூடிய காலத்துல ஜக்கரியா நபி இருக்கிறாரு. அவங்க காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பிறகு அவங்களை எடுத்து வளர்த்தவர் ஜக்கரியா நபி. அந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல முழுசா நிர்வாகம் பண்ணக்கூடியவர் யாரு? ஜக்கரியா நபி. அந்த டோட்டல் சமுதாயத்துக்கு தலைவராக இருந்தவங்க ஜக்கரியா நபி. அவ்வளவு பெரிய ஒரு நபி, பெரிய மகான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவத்தை தூக்கிட்டு போய் பேர் வைங்கன்னு கூட சொல்லல. இந்த அம்மா வச்சுக்கிருச்சு. யாரையா கூப்பிட்டு வைக்கிறாங்க, யாரை கூப்பிட்டு இருக்கானே? ஜக்கரியா நபிலங்க வாழ்றாங்க. அசரத்துக்கெல்லாம் மேல பெரிய அசரத்துலங்க அவங்க. அன்னைக்கு இருக்கிறதுல ஒரு அசரத்தை கூப்பிடுறதா இருந்தா பெரிய அசரத்து யாரு? ஜக்கரியா நபி தான். ஜக்கரியா நபி காலத்துல வாழக்கூடிய இந்த அம்மா ஜக்கரியா நபிட்ட தகவல் சொல்லவே இல்லை. ஜக்கரியா நபியை கூப்பிட்டு பேர் வைக்குமாறு கேட்கவும் இல்லை. பேர் என்ன பண்றாங்க? அவங்களாவே பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க. இவ்வளவுதான் பேர் வைக்கிறதுங்கிறது. அப்ப நீங்க என்ன பேர் வைக்க நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பேர் மார்க்கத்தில் உகந்ததா, நல்ல அர்த்தம் உள்ளதா, அது எப்படி செலக்ட் பண்றது நான் பின்னாடி சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு பெயர்களை முடிவு செய்து கொண்டு நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்ட்ட நீங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிட வேண்டியது. அவ்வளவுதான். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைக்கு நான் பாத்திமான்னு பேர் வைக்கிறேன், என்னுடைய மகனுக்கு நான் வந்து இஸ்மாயில் பேர் வைக்கிறேன், என்னுடைய பேத்திக்கு வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்க. அது மாதிரி நீ ஆக்கி வைப்பாயா அல்லான்னு அடிஷனலா துவா செஞ்சுக்கலாம். இவ்வளவுக்கு மேல பேர் வைக்கிறதுக்கு என்னமாவது இருக்கான ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேர் வைக்கிறதுங்கிறத வரைக்கும் பிற மதத்தவர்கள்ட்ட இருந்து இஸ்லாம் எதுல வித்தியாசப்படுத்தி தெரியுமா? இந்த புரோகிதம் இல்லைங்கிறதுல. அடுத்த மதங்கள்ல வாங்க பிறந்தாலும் ஐயர் வரணும், பேர் வைக்கிறதுக்கு ஐயர் வரணும், அதுக்கு வந்து கர்மாதி பண்றதுக்கு ஐயர் வரணும், கல்யாணத்துக்கு ஐயர் வரணும். எதா இருந்தாலும் உனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது, நாங்க தான் செய்யணும்னு சொல்லி வேற சமுதாயத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லி வந்த ஒரு மார்க்கத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேர் வைக்கிறது ஆரம்பிச்சிடுறோம். உனக்கு பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் சூட்டுறதுங்கிறது கூட உனக்கு தெரியாதுடான்னு. உனக்கும் தெரியாது, நீ நாங்களாம் வந்து செய்யணும், உனக்கு அதுக்கான தகுதியே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தை ஒண்ணுமில்லாதவங்களை ஆக்கி இவர்கள் வந்து என்னமோ பெயர் வச்சாதான் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு புரோக்கராக இவர்கள் தங்களை ஆக்கி கொண்டிருக்கிறாங்களே. இதுதான் நீங்க கவனிக்கணும். இந்த 1.25 ரூபாயில பெரிய விஷயம் இல்ல, 11.25 ரூபாய் கொடுக்கிற பெரிய விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பிக்கை என்ன? உனக்கு தெரியாது எனக்கு தெரியுங்கிற ஆணவம். தன்னுடைய குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு பெற்ற அப்பனுக்கு தெரியாதான், பெற்ற அம்மாவுக்கு தெரியாதான், இவருக்கு தெரிஞ்சிருமா. இந்த ஆணவம் இருக்கு பாருங்க, இதுதான் ஒழிக்கப்படணும். இல்லைன்னா புரோகித இஸ்லாத்தில் இருக்குன்னு அர்த்தம் விமர்சிக்கிறதுக்கு இடம் கொடுத்துரும். இஸ்லாத்தில் அது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு குழந்தை முதல்ல அங்க கொண்டு வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் இருந்த காலம் வரைக்கும் முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட குழந்தையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த காலத்துல உள்ள உணவுல சிறந்த உணவு அவங்கள்ட்ட பேரிச்சம்பழம் தான். ஒரு பேரிச்சம்பழத்தையும் கொண்டு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த பேரிச்சம்பழத்தை மென்று அந்த குழந்தைக்கு ஏற்ற அளவுக்கு ஆக்கி வாயில வைக்குவாங்க, எடுத்து மென்று கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த பேரிச்சம்பழம் உணவு போட்டுமே கொண்டு வந்தாங்களே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரை கேட்டா செலக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. இதை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்கல்ல. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு ஆதாரத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தூக்கிட்டு போனதுனால நாங்கள் என்ன செய்யறோம்? அஜர்த்தை கூப்பிட்டு வைக்கிறோம். அப்ப அஜர்த்து ரசூலுல்லாஹ் ஒண்ணா எங்க ஒண்ணு நிப்பாட்டாங்க பத்தியில. சில விஷயங்கள்ல நீங்க ரசூலுல்லாஹ் பின்பற்ற முடியாது, எல்லாத்துலயும் நீங்க ரசூலுல்லாஹ்வோட போட்டி போட முடியாது. எந்த விஷயத்துல பண்ணலாம்? நமக்கு எதுல வழிகாட்டியா வந்தாங்களோ அதுல பின்பற்றலாம். ரசூல் என்பதற்காக கொடுத்த தகுதி இருக்குதே அதுல நீங்க போட்டி போட முடியாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தாங்க. ஒவ்வொரு வீட்டுல குழந்தை பிறந்தவன அபூபக்கர் தூக்கிட்டு வந்தாங்களா? ஒவ்வொரு வீட்லயும் குழந்தை பிறந்தவன யாராச்சும் ஒரு ஆளு அபூபக்கர்ட்ட கொண்டு வந்து, அபூபக்கரே நீங்க தான் உலகத்தில் இருக்கிற நல்லடியாரு, நீங்க பார்த்து மென்று என் குழந்தைக்கு அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்து நல்ல பேரை ஒண்ணு வைங்கன்னு சொன்னாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவர்கிட்ட கொண்டு வந்தாங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்கள்ட்ட கொண்டு வந்தாங்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்கள்ட்ட கொண்டு வந்தாங்களா? என்ன சஹாபாக்கள் வழங்கி இருந்தாங்க? அபூபக்கரா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எல்லாம் ஒண்ணுதான். அவர் ஜனாதிபதியா இருக்கட்டும் நான் ஜனாதிபதி இல்லாம போகட்டும், நாங்க எல்லாம் ஒண்ணுதான். அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டும் வேற. அவங்க என்ன வழங்கி வச்சிருந்தாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல்ல இருந்து அந்த வாயில இருந்து அந்த வார்த்தை வரும் பொழுது
அவர்கள் மென்று அதை கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு பரக்கத்து இருக்குது. இது ரசூலை தவிர வேற யாருக்கும் இல்ல என்று விளங்கி வச்சிருந்ததுனாலதான் ரசூலோடு அதை முடிச்சாங்களே தவிர அதுக்கு பிறகு கொண்டு வரவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அல்லது ஹயாத்தோட இருக்கும் பொழுது சிறந்தவர்களை தேடி தேடி கொண்டு போகல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அபூபக்கரை விட இந்த அசர்த்து பெருசா நினைக்கிறார். அவர் அபூபக்கரே வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு போட்டியா வரலங்க, உமர் போட்டியா வரல. எதுல வந்தாங்க, பின்பற்றுவதில் எல்லாம் நீங்க ஆர்வப்படலாம், ரசூல் என்பதற்காக கொடுத்த தகுதியில போட்டி போடக்கூடாது. சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் என்பதற்காக ஒரு தகுதியை பெற்றிருப்பாங்க, அதுல நீங்க போட்டி போட முடியாது. மற்றதெல்லாம் நீங்க பின்பற்றலாம். எப்படி பின்பற்றலாம், ஒரு கபருக்கு போறாங்க, பார்த்தவன வேதனை செய்யப்படுறது தெரியுது, 2 கபரு. உடனே என்ன பண்றாங்க, அங்க உள்ள பேரிச்ச மட்டையை ஒண்ணு எடுத்துட்டு சொல்றாங்க, 2 பிளக்குறாங்க. இந்த கபூர்ல ஒரு மட்டையை ஊன்றாங்க, அந்த கபூர்ல ஒரு மட்டையை ஊன்றாங்க. ஊண்டிட்டு சொல்றாங்க, என்னுடைய துவாவின் காரணத்தினால இவர்களுக்கு செய்யப்படுற வேதனை லேசாக்கப்படலாம். இப்ப வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நான் ஒரு துவா செஞ்சதுனால இவங்களுடைய வேதனை லேசாக்கப்படலாம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மட்டையை நட்டினாங்க, நீங்க நட்ட முடியுமா? இதுல எந்த அடிப்படையில் நட்டாங்க? நீங்க நட்டினால் வந்து அதுல வேதனை லேசாக்கப்படுமா? அப்படி ஒரு கேரண்டி இருக்குதா? நீங்க துவா செய்யறதுனால கண்டிப்பா அல்லாஹ் செஞ்சிருவானா? முதல்ல இந்த கபூர்ல வேதனை செய்யப்படுற செய்தி உங்களுக்கு முதல்ல விளங்குமா? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து மரத்தை நட்டினாங்க, ஒரு மரத்தை பிளந்து பேரிச்ச மட்டை நட்டினாங்கன்னு சொன்னா அது ரசூல் என்ற முறையில அவர்களுக்கு மட்டும் உள்ள சிறப்பு தகுதி. சிறப்பு தகுதியை எல்லாம் நீங்கள் எல்லாரும் எனக்கு உள்ள நினைச்சுக்கிற கூடாது, அவங்க சிறப்பை குறைக்கிற மாதிரி எடுத்துக்கிற கூடாது. நம்மளை பின்பற்றுவதற்கு காட்டினாங்கள வழி, தொழுது காட்டினது, நோம்பு வச்சு காட்டினது, அதுல எல்லாம் நீங்க பின்பற்றலாம். ரசூல் என்பதற்காகவே அவங்களுடைய பரக்கத்துக்காக வேண்டி அவங்களுடைய சிறப்புக்காக வேண்டி சில காரியங்கள் நிகழ்ந்திருக்குமையானால் அதை அடுத்த ஆளுக்கு கொடுத்து ரசூலையும் அஜரத்தையும் ஒன்னாக்கி விடாதீங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட முடிந்துவிட்ட ஒரு விஷயம். அவர்கள் எது எப்படி நான் விளங்கிக்கணும்னு கேட்டா, சஹாபாக்கள் இதை எப்படி புரிந்து கொண்டார்கள் அதான் நீங்க கவனிக்கணும். இது நானா சொல்ற வியாக்கியானம் நீங்க நினைக்க தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கொடுத்து பெயர் வச்சாங்களே, இதை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ரசூலுக்கு மட்டும் என்று புரிந்தார்களா, அல்ல எந்த பெரியவற்றை வேண்டாலும் கொண்டு போனாலும் புரிந்தார்களா? ரசூலுக்கு மட்டும் என்றுதான் புரிந்தார்கள், ரசூலை தவிர வேற யார்ட்டையும் கொண்டு போகவில்லை. அதுக்கு பிந்தி சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அவங்க பார்வையில ரசூல் ரசூல் தனி, பாக்கி எல்லாம் இவர் சென்றா பறக்கத்து, இவர் சொன்னா நல்லா இருக்கும், எவருக்கும் கேரண்டி கொடுக்க முடியாது. அபூபக்கர் பேர் வச்சாலும் சைத்தானா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் பேர் வச்சாலும் சைத்தானா இருக்க முடியாது. உமர் வாயினால் பேர் வைக்கப்பட்டவர் பிராடா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் பேர் வச்சாங்கன்னா அப்படி இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பரக்கத்தும் அந்த மாதிரியான ஒரு தூதருங்கிற ஒரு பவரும் கொடுக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து நம்மள மாதிரி சாதாரண 1000 ரூபாய்க்கு பாத்தியா வரையும் அவரையும் ஒன்னாக்குறதா இருந்தா எப்படி இது நியாயம்? அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சிறப்பு தகுதியாக அவர்கள் போய் வைக்கலானா ஒரு இடத்துல, அதையும் கவனிச்சுக்கணும். வீடு வீடா போய் ரசூலுல்லாஹ் பேர் வைக்கல, ஆர்வத்தோட குழந்தைகளை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பேர் சம்பளத்தை மென்று கொடுத்து பெயர் வைக்குவாங்க. அதனால பேர் வைத்தல் என்பது யாரையும் தேடி போய் வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும் உள்ள காசியத், தனித்தன்மை அது. மற்றபடி நீங்க வைக்கிறதா இருந்தா நீங்களாகத்தான் வைத்துக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா, உங்களை விட நீங்க யாரை கூட்டிட்டு வர்றீங்களோ அவருக்கு அந்த குழந்தையை பற்றி பெருசா அக்கறை இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அக்கறை இருக்கும். பெத்த தாய் தகப்பனை விட இந்த குழந்தை சொர்க்கத்துக்கு போகணும் என்று ஆசைப்படுவதில் ரசூலுல்லாஹ் தான் மிஞ்சுவாங்க. தாய் தகப்பன் கூட சலுகை கொடுத்து நரகவாசி ஆக்கி விட்டுருவான். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இந்த குழந்தை சொர்க்கத்துக்கு தான் போகணும்னு ஆசைப்படுவாங்களே, அதுல உங்களெல்லாம் அவட நல்லா ஆசைப்படுவாங்க. அப்ப இன்னைக்கு வந்து கூலி கூப்பிடுறீங்களே, அந்த அசர்த்து வந்து உங்களை விட அந்த குழந்தை மேல அதிக அக்கறை உள்ளவரா? இஹ்லாஸோட செய்வாரா? குடுக்கிற காசு திட்டிக்கிட்டு பேர் வச்சு போறவனா இருக்கலாம். என்ன செய்ய போறாங்க தெரியலையே, குடிசையா இருக்க 1 ரூபா தருவானா 1.5 ரூபா தருவானா, இங்கெல்லாம் நம்மள அப்படி சொல்லிக்கிட்டு பேர் வைக்கணும்லாம் இருக்கிறான். இந்த பேர் வச்சு பறக்க தள்ளி கொட்ட போதாங்க. பணக்கார வீட்டுல உட்காந்து செய்யுது, நல்லதான் இருக்கு, பெருசு தான் இருக்கு, தருவாங்க 100 ரூபாய் தருவாங்க, இவ்வளவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் பேர் வச்சா என்னத்துக்கு ஆகுங்கிறது? இதா உனக்கு இருக்கிற இஹ்லாஸ் எனக்கு இருக்குமா? அவனுடைய காரியத்துக்கு அவன் பிள்ளை, உன் பிள்ளைக்கு நீ பேர் வச்ச எப்படி வைப்பியா? இதுக்கெல்லாம் இப்படி பேர் வைக்க வேண்டிய அப்படி நினைச்சு வைப்பியா? எவ்வளவு இஹ்லாஸ் வரும், எவ்வளவு இறையச்சம் இருக்கும். அல்லாண்டு கூப்பிடும் பொழுது இதயத்திலிருந்து அது அல்லாங்கிற அழைப்பு வருமங்க. நான் ஏன் உன் பிள்ளைக்கு வேண்டி இதயத்திலிருந்து கூப்பிட போறேன்? நீ கொடுக்கிற காசுக்காக நான் வந்து செய்ய போறேன். நீ உன் பிள்ளைக்கு நீ அல்லாட்ட கேட்கும் பொழுது உள்ளத்திலிருந்து வரும், யா அல்லாஹ் இந்த குழந்தையை கொடுத்துட்டு இது சாலிஹாக்கல்ல